அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு சொன்னால் ஓஎல் இப்போது எழுதி ரிசல்ட் வந்த மாணவர்களுக்கும் அவர்களுடைய பேரண்ட்ஸுக்கும் தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும் NBQ லெவல் வந்து எங்கே முடிக்கலாம்னு சொன்னால் BTA ரைட். அடுத்தது லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூட்டுகளாக முடிக்கலாம்னு சொல்லி. பட் இப்போது NBQ லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது கல்வி அமைச்சு, ஸ்ரீலங்கா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ரைட். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நியூஸாகவே இருக்குது. காரணம், இது பற்றிய தகவல்கள் இன்னும் சமூகத்துக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கப்படலை என்பது நிதர்சனமான உண்மை ரைட். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் படிக்கின்ற பாடசாலையிலேயே நீங்கள் வந்து NBQ லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியும் ரைட். அது பற்றிய நோட்டீஸ் தான் இன்றைக்கு வந்திருக்கு ரைட். ஸோ இப்போ ஓஎல் ரிசல்ட் வந்த பாஸ் பண்ணவங்க பாஸ் பண்ணாதவங்க 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் 2 வருடங்கள் இந்த கோர்ஸை NBQ லெவல் 4 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த NBQ வொகேஷனல் ட்ரைனிங் ரைட். NBQ லெவல்ன்றது ஒரு வொகேஷனல் ட்ரைனிங். இது வந்து ஒரு தொழில் கல்வி சார்ந்த முறையாக அமையும் ரைட். படித்து பட்டம் பெற்று ஒரு வேலைவாய்ப்பை தேடுவதை தாண்டி ஒரு தொழிற்கல்வியை தேடி ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரில் வந்து நாம் ஒரு சுயதொழில் சார்ந்த துறைகளில் செல்வதற்கான ஒரு வழிமுறையாக இது அமையும் ரைட். அனைவருக்கும் தெரியும். ஸோ A லெவலில் இப்போ ஓஎல் பாஸ் பண்ணவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணணும் ரைட். நார்மலி வந்து ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் அப்படியான ஸ்ட்ரீம் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீமுக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் இந்த A லெவல் வொகேஷனல் ஸ்ட்ரீம் ரைட். இதை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணி 2 இயர்ஸ் நார்மலி தெரியும். AL வந்து 2 இயர்ஸ் படிக்கணும். அதில் 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு சொல்லி ரைட். 12ஆம் ஆண்டில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தியரி வைஸ் உங்களுக்கான எஜுகேஷன் வந்து இதில் போய் கொண்டிருக்கும் ரைட். கிரேட் 12 கிரேட் 13 அதாவது 13ஆம் ஆண்டில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சார்ந்த செயல்முறை சார்ந்த பயிற்சிகள் இதன் மூலம் வழங்கப்படும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் ஓஎல் ஃபெயிலானவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஓஎல் எழுதியிருந்தாலே காணும் ரைட். ஓஎல் ஃபெயிலானவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓஎல்ல நான் ஒரு 6 சப்ஜெக்ட் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஏஎல் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தியரி வைஸ் படிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ப்ராக்டிக்கல் வைஸ் எனக்கு கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் அதை படிப்பேன் என்றவங்க வந்து நீங்கள் ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் டிரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டியது A லெவல் வொகேஷனல் ஸ்ட்ரீம். ஒரு BTAக்கு செல்லணுமென்று சொல்ல நீங்கள் காசு பே பண்ணணுமென்று இல்லை ரைட். நீங்கள் முழுக்க 100% ஃப்ரீயாகவே நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு தொழிற்கல்வி சார்ந்த ஒரு துறைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 100% கவர்மெண்டால் வழங்கப்படுகின்ற ஒரு தொழிற்கல்வி சார்ந்த படிப்பினையாக காணப்படுது ரைட். இதில் கிட்டத்தட்ட ரைட் ஒரு 28 வகையான கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரைட். எல்லாமே ப்ராக்டிக்கல் வைஸ் ஒரு வொகேஷனல் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணின கோர்ஸாக இருக்குது ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்யலும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் என்ன செஞ்சலாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் ரைட் வெஹிக்கிள் ரிலேட்டடான ரிப்பேரிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்யலும் ஆட்டோமொபைல் ஸ்டடீஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். அதாவது கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து டிசைனிங் பார்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அவங்க என்ன செஞ்சுக்கொள்ளலாம், ஃபேஷன் டிசைனிங் ரைட், இன்டீரியர் டிசைனிங் போன்ற கோர்சஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ள இயலும், செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது ரைட். இந்த கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ரைட் உங்களுக்கு NBQ லெவல் 4 சர்டிஃபிகேட் வந்து ஒஃபிஷியலாகவே கவர்மெண்டால் வர வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு தொழில் வாய்ப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளாக எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். அடுத்த NBQ 4 முடித்தவங்க வந்து என்ன செய்யலாம், நான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், எங்கே இருந்தாலுமே கவர்மெண்ட் ரிலேட்டடானதோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்களோ இந்த 4 தொடர்ந்து நீங்கள் 5க்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அங்கேவே அந்த 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இதில் 28 வகையான கோர்சஸ் இருக்குது ரைட். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் சில கோர்சஸ் சொல்கிறேன் பாருங்கள். சைல்ட் சைக்காலஜி அண்ட் கேர், ஹெல்த் அண்ட் சோசியல் கேர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், performing arts right, graphic designing, interior designing right, fashion designing, tourism and hospitality management, landscaping, livestock product studies right, construction studies, automobile studies,
electrical and electronic studies, metal fabrication studies, aluminum fabrication studies, computer hardware and networking, manufacturing, logistic management, right? Event management, right? நிறைய இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் என்று கேள்விப்படாத கோர்சஸ் கூட ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கிறது, நல்ல தொழில்வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை ப்ரோசஸ் பண்ணி A to Z வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் முடிக்கிற ஆட்கள்கிட்ட இருக்குது, ரைட்? ஃபாரின்லேலாம் ஒரு ஈவெண்ட் வெட்டிங்கோ பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம்னு சொன்னால் யார்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கடா? ஒரு ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க A to Z ஃபுட்டில் இருந்து டிசைனிங், ரைட், எல்லாமே அந்த ஈவெண்ட் மேனேஜர் தான் என்ன செஞ்சு கொள்வாருன்னு சொன்னால் பார்த்து அதை ஸ்டார்ட் டு எண்டு மட்டுமே என்னென்ன நடக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கொள்வார். எப்படின்னு சொல்லி இதில் இருக்கிற எல்லாமே ஹை டிமாண்டான ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஜாப் ஸ்கோப்பை ஏற்படுத்தக்கூடிய கோர்சஸ். நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் எல்லாம் இப்போ மோஸ்ட்லி விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ 3 months கோர்ஸ், 6 months கோர்ஸ், 1 year, 1 yearல நீங்கள் டிகிரி படிக்கலாம். ஸோ தட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் என்னை பொறுத்தவரையில். நீங்கள் ஃபாரின் போகிற ஐடியா இருக்குது, நான் ஃபாரின் போகிறேன், ஸோ எனக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் வேணுமென்றவங்க மட்டும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ள இயலும்னு சொன்னால் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுகளை 3 months 6 months கோர்ஸ்களை முடிக்கலாம். பட் நீங்கள் அந்த 3 months 6 months அந்த கோர்சஸ்களை முடித்து நீங்கள் இலங்கையில் வேலை வாய்ப்பு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்? அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். அது ஒரு கைண்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வரல, ரைட்? இப்படியான தொழிற்கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து சுய தொழிலை கற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை தொழில்துறை சார்ந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு செஞ்சால் நல்ல குட் சேலரியோட நீங்கள் சரியான பிரைட் ஃப்யூச்சரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை பேரண்ட்ஸ்களும் கவனத்தில் கொள்ளணும். இன்றைய நவீன உலகத்தில் வந்து ஒரு நல்லா படித்து ஒரு டிகிரி எடுத்த மாணவர்கள் ஒரு டிகிரி எடுத்தால் மட்டும் போதாது. நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த நவீன உலகத்தில் சர்வே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைய கம்பெனிகள்லாம் நீங்கள் டிகிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க, கம்பெனி ஐடி ரிலேட்டடான கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, அல்லது ஸ்கில் பேஸான கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா டிகிரியே அவன் பார்க்கவே மாட்டான், ரைட்? உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐடி ரிலேட்டடான ஒர்க் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் அடிச்சு காட்டு, ரைட்? இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணி காட்டுங்க, இந்த ஆப்போண்ட க்ரியேட் பண்ணி காட்டுங்க நான் சொல்லுவேன். டிகிரி அவன் கேட்கவே மாட்டான். ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் டிகிரி தேவைப்படுது. நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு டிகிரி தேவைப்படாது. இப்போயும் நீங்கள், ரைட், நான் ஐடி ஃபீல்டு தான் இருக்கேன், ரைட்? இப்போயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிட்ட கேட்டால் நீ ஹெல்ப் பண்ணுதா அவங்களோட ஒர்க்கு கேட்டால் டிகிரி இன்னும் எனக்கிட்ட அவனுக்கு கேட்கவே இல்லைன்றது தான் அவன் மோஸ்ட்லி நிறைய பேர் பதிலாக இருக்கிறோம். ஸ்கில் பேஸ் பற்றிய உலகம் வந்து ஸ்கில் பேஸ்லாம் இயங்கி கொண்டு இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி, சரியான அவேர்னஸ்க்கு ஏற்படுத்தணும். மோஸ்ட்லி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டுகள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகள் ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சில இன்ஸ்டிடியூட்டில் சில யூனிவர்சிட்டிகள் வேர்த்தான ஒரு ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கிற டிகிரி அண்ட் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட் மோஸ்ட்லி ஒரு ஒர்த்லெஸ் கோர்சஸ் தான் நிறைய இன்ஸ்டிடியூட்கள் வந்து பிழையான ஒரு வழிகாட்டல் ஏற்படுது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அவேர்னஸாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு எந்த ஃப்யூச்சரை ஏற்படுத்தணும், எப்படியான கோர்சஸை செலக்ட் பண்ணணும், அவர்கள் ஃப்யூச்சரில் என்னவாக போகிறாங்க என்றதை நீங்கள் இப்போவே முடிவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி காய்களை நகர்த்தும் பட்சத்தில் சரியான ஒரு இடத்துக்கு அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் 6 month ஐடி கோர்ஸ் முடிக்கிறேன், 6 month காமர்ஸ் கோர்ஸ் முடிக்கிறேன், இன்னொரு 6 month மெக்கானிக்கல் முடிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வேஸ்ட் ஆஃப் டைம்ஸ். தட் மீன்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ சரியான பாதைகள் தேர்ந்தெடுத்து சரியான ஒரு ஃப்யூச்சரை அனைவரும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ.